இது சென்னை அருகே நடைபெற்ற அதிர்ச்சிகர சம்பவம். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஐயப்பாக்கத்தில் சோபனா என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது 2 மாடுகள் சண்டையிட்டபடி அவர் மீது மோதின. 2 மாடுகளும் வேகமாக வந்து சோபனாவை முட்டி கீழே தள்ளும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இதில் சோபனா காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோணாம்பேடு முதல் டோனாகேலா கேம்பஸ் சாலை ஐயப்பாக்கம் வரை சாலையில் மந்தையாக கேட்பாரற்று சுற்றித் திரியும் 50க்கும் மேற்பட்ட மாடுகளால் எப்போதும் அபாயம் காத்திருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மிகவும் குறுகலான 3 கிலோமீட்டர் சாலையில் இருபுறமும் வாகன ஓட்டிகள் செல்லும் போது மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், ஆவடி அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னைக்கு அவசர சிகிச்சைக்காக விரையும் 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கும் மாடுகள் பெரும் இடையூறாக இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். சாலைகளில் கட்டுப்பாடின்றி சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வேண்டும் எனவும், உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என கூறியுள்ள வானிலை மையம், வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்றிரவு திடீரென மழை பெய்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி கடுகுமலை, இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், நாலாட்டின்புதூர், திட்டங்குடம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் 20 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதேபோன்று எட்டயபுரத்தில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் சாரல் மழை பெய்தது. இதனால் நிலக்கடலை அறுவை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூர், புல்லரம்பாக்கம், காக்கலூர், தலக்காஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தமிழ்நாட்டை குப்பை கொட்டும் இடமாக கேரளா மாற்றிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர், பழுவூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வரப்பட்டு கொட்டப்பட்டன. இந்நிலையில் மருத்துவ கழிவுகளை அகற்ற அப்பகுதி மக்கள் விடுத்த தொடர் கோரிக்கையை அடுத்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அதிமுக நெல்லை மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவுடைய குப்பைகளை கொட்டக்கூடிய குப்பை கிடங்கா தமிழ்நாடு. அங்கிருந்து செக் போஸ்ட்ல இருந்து அந்த வண்டி வருதுன்னா செக் போஸ்ட்ல வந்து நிப்பாட்டிக்கலாமே. இந்நிலையில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் விவகாரத்தில் தலைமை முகவராக செயல்பட்ட சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 51 வயதான மனோகர் மற்றும் 42 வயதான மாயாண்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இதுகுறித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கேரள கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கல்லூர், பழவூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய கேரள முதலமைச்சருடன் கைக்குலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கவில்லை என்று விமர்சித்துள்ளார். கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மூலமாக மக்களுக்கு நோய் பரவ வாய்ப்பு இருப்பதால் அனைத்து குப்பைகளையும் உடனே அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இனி இது போன்று பிற மாநில கழிவுகள் கொட்டப்படாத அளவிற்கு திடமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார்.
கேரள மாநில கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை முதலமைச்சர் எதிர்க்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். கேரளாவின் மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கேரள முதலமைச்சருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டுமே முதலமைச்சர் முனைப்பாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில்தான் கோவை, தேனி, நெல்லை, விருதுநகர் என எல்லைப் பகுதிகள் கேரளாவின் குப்பை தொட்டிகளாக இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பெருமளவு தடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக கேரள மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் கேரள அரசை அகற்ற வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் உள்ளிட்ட 4 கிராமங்களில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக தானாக முன்வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தியது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தின் 4 கிராமங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவு உள்ளிட்ட கழிவுகளை கேரள மாநில அரசே பொறுப்பேற்று உடனடியாக அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கே கொண்டு செல்ல வேண்டும் என அம்மாநில அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. கழிவுகளை மேலாண்மை செய்யும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்க வேண்டும் என கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது ஆஜரான கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் கழிவுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல மாதங்களாக துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது குறித்து ஆளுநர் சிறிதும் கவலைப்படாமல் இருப்பது மாணவர் நலனுக்கு எதிரானது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 6 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றுக்கு தலா 3 பேர் அடங்கிய துணைவேந்தர் தேடுதல் குழுவை அமைத்தது சட்டப்படி சரி எனவும் ஆளுநர் கூறுவதுபடி 4வது நபராக யுஜிசி தலைவரால் பரிந்துரைக்கப்படும் நபரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். யுஜிசியின் நெறிமுறைகள், வழிகாட்டுதல்களை தவிர அவற்றை ஏற்பதும் ஏற்காததும் அரசின் முடிவுக்கு உட்பட்டது எனவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் ஆளுநர் இடையூறு செய்வதன் ஒரு பகுதிதான் துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரம் எனவும் விமர்சித்துள்ளார். வேந்தர் என்ற நியமன பதவியை பயன்படுத்தி அரசின் நடவடிக்கைகளை முடக்குவது ஏற்புடையது அல்ல எனவும் தேடுதல் குழுவிற்கு ஒப்புதல் அளிப்பதே மாணவர் நலனுக்கு உகந்தது எனவும் அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி ஏன் விமர்சிக்கவில்லை என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணிக்காக பாஜகவிடம் அதிமுக கொள்ளைப்புறத்தில் கெஞ்சுவதை தான் அதன் பொதுக்குழு தீர்மானங்கள் காட்டுவதாக காட்டமாக விமர்சித்தார். அதாவது மனிதன் நிதானம் இழந்து விட்டால் எதை வேணாலும் பேச முடியும். அது மாதிரி ஆத்திரத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது அவருடைய பேச்சின் வெளிப்பாட்டிலேயே தெரியும். எனவே அவர் சொல்றார், என்னுடைய ஒரு வரியை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மற்றதெல்லாம் பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த ஒரு வரியில் இருக்கிறதே எல்லாவற்றுக்கும் பொருத்தமானது ஒன்றாக அமைந்திருக்கிறது. இதனிடையே அம்பேத்கர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரத்தில் குறைந்தது 6 மாதத்திற்கு உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அமித்ஷாவை பிரதமர் மோடி நீக்க வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். வள்ளுவர் பேசிய RS பாரதி அம்பேத்கரை முதலாக அங்கீகரித்தது தமிழ்நாடுதான் என்றும் தெரிவித்தார். இவர்கள் மதத்தின் பெயரால் நீ அரசியல் செய்யலாம் நினைக்கிறார். அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் முதல்ல அவர் அழிச்சிடணும்னு பார்க்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் பெரியாரின் ஆலோசனைகளை பெற்று அம்பேத்கர் செயல்பட்டதாக RS பாரதி கூறினார். அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் பேசியது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே பதிலளித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட பல்வேறு கட்சி இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கும் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர் இல்லை என விமர்சித்தார். அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டி ஜெயக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்துவிட்டார். அமித்ஷா பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இது குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்து விட்டதாகவும் தான் தமது சொல்றாருல அது தவறான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது. நான் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களோட மக்களா நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம்.
அப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்ப்பதை சடங்கு என கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சீமான் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது கடமை என்றார். தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சீமான், அம்பேத்கரின் பெயரை சொன்னவர்தான் அயோத்தியில் வெற்றி பெற்றார் என்றார். நீங்க கூட தான் உங்க கடவுள் பேரை சொன்னீங்க, அயோத்தியில நின்னீங்க. கடைசி அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சாரு. இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? கடவுள் பேரை சொல்லி தானே நீங்க நின்னீங்க அயோத்தியில. அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டாரு. இப்போ யார் வலிமையானவர்? இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து பேசுகிறார்கள் என்றும் சீமான் கூறினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றும் சட்டங்களுக்கு ஆளுநர் கையெழுத்திட மறுப்பது தவறு என்றும் அவர் கூறினார்.